கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பலனாகவே இருக்கிறார். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிற, கர்த்தரை நம்புகிற, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் தெய்வ பலனாக இருக்கிறார். அதே நேரம் தான் அபிஷேகம் பண்ணின ஒருவனுக்கு அவர் அரணான அடைக்கலமாக பாதுகாவலராக இருக்கிறார். நம்முடைய பலனை சோதிப்பதற்கு சத்துருவின் கையிலே நம்மை விட்டு கொடுக்காத தேவன், மனிதன் கையிலே நம்மை ஒப்புக்கொடாத தேவன் நமக்கு அற்புதமான அடைக்கலமானவராக இருக்கிறார். அதை 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒருவரை கூட அவர் விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல. ஆகவே நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நமக்கு பலன் செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வாசிக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நம்மை சீராய் நடத்துகிறதா இருக்கிறது. வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறது. மனிதன் யாரும் நமக்கு இப்படி செய், இப்படி பேசு என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நமக்குள் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மை அழகாய் போதித்து நடத்துகிறவராயிருக்கிறார். அது சத்தியமாக இருக்கிறது. நமக்கு போதித்தபடி நாம் அவரிலே நிலைத்திருப்போமானால் நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும். ஆகவே இந்த அபிஷேகிக்கிற தேவன் அவர் நீதியை விரும்புகிறவர், அக்கிரமத்தை வெறுக்கிறவர். ஆகவே தேவன் விரும்புகிற காரியங்களை நாம் விரும்ப வேண்டும். தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் வெறுத்து இந்த அபிஷேகத்திலே நிலைத்திருப்போமானால் தேவன் நமக்கு அரணான அடைக்கலமாக இருக்கிறார். தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணுவதற்காக அவனை முன்குறித்தார். ஆகவேதான் அவனுக்கு முன்னால் இருந்த 7 சகோதரர்களையும் நீக்கி இந்த தாவீதை கொம்பினாலே அபிஷேகம் பண்ண இந்த சாமுவேலை அனுப்புகிறார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை தேவன் எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சத்ருவின் கையிலே விட்டு கொடுக்கவில்லை, அவனுடைய ஈட்டியின் முனைக்கு விட்டு கொடுக்கவில்லை, மனிதர்களுடைய கைக்கோ குடும்பத்தாருடைய கைக்கோ தேவன் விட்டு கொடாதபடி அத்தனை அதிகமாய் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவராய் இருந்தார். அவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருந்ததோடு மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். தான் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்வேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராகவே இருந்தார். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுக்கு தேவை. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு தேவையானவர்கள். ஆகவே தேவன் நம்மை ஒரு நாளும் இந்த உலகத்தின் கைக்கோ சத்ருவின் கைக்கோ விட்டு கொடாதபடி நமக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார், நமக்கு பலனான கண்மலையாய் இருக்கிறார். ஆகவே நாம் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் நமக்கு போதிக்கிற வழியிலே நாம் இடராதபடி செம்மையாய் செல்லுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்களுக்கு சகலவற்றையும் போதித்து நடத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர், நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழியிலே ஒவ்வொரு நாளும் நடத்தும்படியாய் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பலனாய் அரணான அடைக்கலமாய் கூட இருந்து நடத்துவீராக. கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.